இந்தம்மா நாத்தனார் வழக்கு பிடிச்சிக்கோ. ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரசோதயாத் ஸ்வாஹா. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குருசுக்ர சனிபேஷ ராகவே கேதவே நமோ நமः ஸ்வாஹா. ஆதித்யாய நமः ஸ்வாஹா. சோமாய நமः ஸ்வாஹா. புதாய நமः ஸ்வாஹா. பிரகஸ்பதயே நமः ஸ்வாஹா. ஆதித்யாதி நவக்கிரக தேவதாभ्यो இதன்னமம. கொடுங்கோ. ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரசோதயாத். சர்வமங்கல மாங்கல்யே பிடிச்சுங்கோ. சர்வமங்கல மாங்கல்யே கட்டி மேளம் கட்டி மேளம் கட்டி மேளம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபஹே த்வம் ஜீவரதாம் சதமானம் பவதிதாய புருஷதேந்திரியே ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. கூப்பிட்டுக்கோங்க. இந்தாங்கோ காலில் மெட்டியை போடுங்க. நீங்க ரெண்டு பேரும் போய் உங்க ஆத்து பெரியவாளாண்ட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிங்கோ. ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரி. கயல், எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நான் ஜெயிலேருந்து வெளிவரத்துக்கு நீ மட்டும் அப்படி ஒரு கண்டிஷன் போட்டலன்னா நான் கீர்த்தியை மிஸ் பண்ணியிருப்பேன். எனக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்க, எதை வேணாலும் இழக்க தயாரா இருக்க. என் கீர்த்தி எனக்கு கிடைச்சிருக்க மாட்டேன். என்னை இவ்வளவு தூரம் லவ் பண்ற என் கீர்த்தியை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா என்னை விட முட்டாள் வேற யாருமே இல்லைன்னு அர்த்தம். என் வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய நஷ்டமாயிருக்கும். அப்படி ஒரு நஷ்டம் எனக்கு வராம காப்பாத்தினது நீதான் கயல். நீ போட்ட கண்டிஷன் தான். அதனால தாத்தா காலியும் அப்பத்தா காலியும் விழுறதுக்கு முன்னாடி உனக்கு நன்றி சொல்றது முக்கியம்னு நான் நினைக்கிறேன். தாத்தாவும் அப்பத்தாவும் இதை தப்பா எடுத்துக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். கயல், உன் வாழ்க்கையை அழிக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா எனக்கு நான் எதிர்பார்க்காத பெரிய வாழ்க்கையை நீ உருவாக்கி கொடுத்துருக்க. ரொம்ப நன்றி கயல். இதை நான் மறக்க மாட்டேன். ஆமா கயல், நான் சொல்லணும்னு நினைச்சத ரோஹித் சொல்லிட்டான். ரொம்ப தேங்க்ஸ் கயல். ஹே, என்ன இதெல்லாம் நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு? கீர்த்தி, அடுத்து நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்றேன். நான் உன்னை கொல்லணும்னு துரத்திருக்கேன். ஆனா வாழணும்னு வயிற்றுல என் குழந்தையோட நீ தப்பிச்சு ஓடி இருக்க. நான் படுத்தின பாட்டுக்கு நீ நினைச்சிருந்தினா என்ன நீ போலீஸ்ல மாட்டி விட்டுருக்கலாம். ஒரே ஒரு புகார், அந்த புகாருக்கு தேவையான ஆதாரம் உன் வயிற்றிலே இருக்கு. ஆனா கடைசி வரைக்கும் நீ அதை பண்ணல. உனக்கும் உன் குழந்தைக்கும் ஒரு அடையாளம் வேணும், அங்கீகாரம் வேணும் தான் நீ நினைச்சே தவிர என்ன நீ பழி வாங்கணும்னு நினைக்கவே இல்லையே. ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்து என்னைக்காவது ஒரு நாள் நான் திருந்துவேன்ற நம்பிக்கையோட பொறுமையா இருந்து உன் அன்பை எனக்கு நீ புரிய வச்சிட்ட. எங்க அம்மாவால என்னை திருத்த முடியல, எங்க தாத்தாவால என்னை திருத்த முடியல. இப்படி யாருமே திருத்த முடியாத என்ன உன்னோட அன்பாலையும் பொறுமையாலையும் திருத்தி நீ ஜெயிச்சிருக்க. என்னோட டோட்டல் கேரக்டரையே மாத்தி அன்பை விட பெரிய ஆயுதம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைன்னு நீ நிரூபிச்சிருக்க. எனக்கு பொண்டாட்டியா வந்து எனக்கு வாழ்க்கை கொடுத்த உனக்கு
இந்த சந்தர்ப்பத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏய் ரோஹித், வேண்டாம்டா ப்ளீஸ். பழைய மாதிரியே பேசிட்டான். நீ இப்படி அழுகாட்சியா பேசுறத பார்க்க முடியலடா. வா, ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. அப்பத்தா நல்லா இருங்க, நல்லா இருங்க. ரெண்டு பேரும் நல்லா இருங்க. எந்திரிங்க, எந்திரிமா. என் பேரன் கயலுக்கும் கீர்த்திக்கும் நன்றி சொல்லும்போது எல்லாரும் கிண்டலா சிரிச்சிங்களே. ஒரு பொண்ணு ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு மனசுல வைராக்கியமா முடிவெடுத்துட்டான்னா அந்த விஷயத்தை செஞ்சே முடிப்பாங்கங்கிறதுக்கு என் பேத்தி கயலும் கீர்த்தியும் உதாரணம்னு என் பேரன் சொல்றான். இல்லடா கண்ணு? ஆமா. போங்க, போய் அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. போப்பா. நல்லா நல்லா இருக்குடா. நல்லா இருங்க. நல்லா இருமா. எழுந்துருங்க. கீர்த்தி எந்திரி. ஆர்த்தி குங்கும வை. என்னடா டாட், டேய் ரோஹித், உங்களை பத்தி சொல்லணும்னா டாட், ரோஹித், டேய் என்னடா என்னாச்சு? என் மேல உள்ள அன்புனால நான் பண்ண தப்ப கூட நியாயம் சொன்ன மனுஷன் கீர்த்தியை நான் வேண்டான்னு சொன்னப்ப, அவளை என் வாழ்க்கையில இருந்து தூக்கணும்னு சொன்னப்ப சரின்னு சொல்லி அதுக்கான வேலையை பார்த்தாரு. இப்போ கீர்த்தி தான் எனக்கு வேணும், என் வாழ்க்கையே அவ தான் சொன்னப்ப அதுக்கும் சரின்னு சொன்னாரு. அவளோட நான் வாழ்றதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணாரு. நான் தான் தப்பா இருந்திருக்கனே தவிர எங்க அப்பா தப்பாவே இல்லை. எங்க அப்பா தப்பு பண்ணதா யாராச்சும் நினைச்சீங்கன்னா அந்த தப்புக்கெல்லாம் அவரை தூண்டினதே நான் தான். நான் அநியாயம் பண்ண சொன்னப்ப அநியாயம் பண்ணாரு, நியாயமா நடந்துக்க சொன்னப்ப நியாயமா நடந்துக்கிட்டாரு. எனக்காக தான் எங்க அப்பா எல்லாத்தையும் பண்ணாரு. என் மேல அவ்வளவு பாசம். இந்த மாதிரி ஒரு அப்பாவிய நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. டாட், சாரி டாட், என்ன மன்னிச்சுங்க டாட். தெரியாம பண்ணிட்டேன். என்னடா முதல்ல கண்ணத்தோடடா. நீ ஏன் புள்ளடா, உனக்காக செய்யாம வேற யாருக்காகடா இதெல்லாம் செய்வேன்? எனக்கு நீ வேணும்டா, நீ சந்தோஷமா இருக்கணும். அது ஒண்ணுதான் எனக்கு வேண்டியது. இந்த ஜன்மத்துல என் கண்ணுக்கு தெரியுது ரோஹித், ரோஹித், ரோஹித். நீ மட்டும் தான்டா, நீ மட்டும். டாடி, நீங்க செத்து காட்டுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அடுத்த செகண்ட் நான் செத்துருவேன். என்ன டாட், அப்படிலாம் சொல்லாதீங்க டாட். டேய் 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 டேய், நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா. இத பாரு டேய் டேய், பிடிக்காத விஷயத்த நான் பண்ணிருந்தா கூட அது உனக்காக தான் நீ நம்பணும். நம்ம ரெண்டு பேருக்கு இடையில என்னைக்குமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாதுடா. வராது டாட், வரவே வராது. நான் சொல்றதான் நீங்க செய்றீங்க, அதே மாதிரி நீங்க சொல்றதான் நான் செய்வேன். இனிமே அப்படிதான் டாட். அது போதும்டா எனக்கு, அது போதும். கீர்த்தி, நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ரோஹித், ஒருத்தர் புரிஞ்சுக்காம வாழ்க்கையை தொடங்குறவங்க தான் கஷ்டப்படுவாங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை தொடங்கியிருக்கீங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்டா. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க. மாம், கீர்த்திய மட்டும் இல்ல, உங்களையும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மாம். ரொம்ப லேட்டு மாம். இந்த புத்தி முன்னாடியே வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். மாடி ஆர்த்தி, மாமா, நம்ம எல்லாரும் ஒன்னா கூடி நின்னு இப்படி சந்தோஷப்பட மாட்டோமான்னு நான் எவ்வளவு நாள் எங்கிருக்கேன். அந்த சந்தோஷத்தை கேப்சர் பண்ணி வைக்க வேண்டாமா? கண்டிப்பா மாமா. போட்டோகிராஃபர் சார், இந்த சந்தோஷத்தோட எங்க எல்லாரையும் ஒரு ஃபேமிலி போட்டோ எடுங்க. வாங்க எல்லாரும். ஓகே சார்.
நாளையாருது பொண்ணு மாப்பிள்ளை அழிச்சுட்டு வாங்கோ, அருந்ததி பார்க்கணும். வாசல் கழிச்சுட்டு வந்துருக்கோம். வாங்க. சபாக்யா அபியந்தர சுச்சி. அங்க மேல வானத்துல பாருங்கோ, அருந்ததி தெரியறதுன்னு சொல்லணும். எனக்கு ஒண்ணும் தெரியல, உனக்கு தெரியுதா பாரு கீர்த்தி. சீக்கிரம் 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 போனே, சீக்கிரம். கீர்த்தி உனக்கு ஒன்னாவது, கீர்த்தி உனக்கு ஒன்னாவது. பரவாயில்ல ரோஹித், ஐயோ நான் இருக்கிற வரைக்கும் உன் மேல யாரும் கை வைக்க முடியாதுன்னு சபதம் போட்டு அதை செஞ்சுட்டேன். ஐயோ கீர்த்தி, ஐயோ கீர்த்தி. இனிமே ரோஹித்த நீங்க எல்லாரும் தான் பாத்துக்கணும். கீர்த்தி, ஐயோ கீர்த்தி, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? கீர்த்தி இப்பெல்லாம் பேசாதே கீர்த்தி. சந்தோஷமா கீர்த்தி, 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 ஐயோ கீர்த்தி, கீர்த்தி, கீர்த்தி உனக்கு ஒண்ணு கீர்த்தி, உனக்கு ஒண்ணு விட மாட்டேன் கீர்த்தி. கீர்த்தி நான் கீர்த்தி, கீர்த்தி கீர்த்தி, கீர்த்தி, ஐயோ கீர்த்தி. நான் பாத்துக்கிறேன், இருங்க. டேய் ஏன்டா சுட்டீங்க? ஜாதி வெறி சார், ஜாதி வெறி சார். இருங்க ஜாதி காப்பாத்துறீங்க, அவதாரம் இருங்க சார். சார் கொல்லலாம் சார். விசாரிச்சுக்கிறேன். சொல்டா ஏன்டா சுட்டீங்க? சார் நாங்க சுட வந்தது உண்மைதான், ஆனா நாங்க சுடல சார். டேய் போய் சொல்லாத சார் சார் நீ இருங்க சார், ப்ளீஸ் இருங்க சார், இருங்க சார். நான் ஸ்டேஷன்ல போய் விசாரிக்கிறேன், இருங்க. ஏய் இவங்களை இழுத்துட்டு போங்கயா. சார் விடாதீங்க சார், உண்மை வெளில வர வரைக்கும் இவங்களை தும்சம் பண்ணுங்க சார். கொண்டு போங்க, கொண்டு போங்க. போ. என்ன பாக்குறேன் இருங்க சார். வா. ஐயோ கீர்த்தி, டாக்டர், சாரி,
அந்த பொண்ணு இறந்து போச்சு. பாவி மகளே, அம்மாச்சி அம்மாச்சினே காலையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாளே. இந்த 10 நாள்ல 10 நாள்ல அவ்வளவு பாசத்தையும் என்கிட்ட கொட்டி பழகினாளேம்மா. ஒட்டுமொத்த பாசத்தையும் எடுத்துட்டு போயிட்டாளே அவ. புருஷனும் பொண்டாட்டியுமா என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினப்ப பொம்பளை மனசுல வைராக்கியத்தோட ஒரு முடிவு எடுத்துட்டான்னா அதை சாதிக்காம விட மாட்டான்னு சொன்னேனே. நீ சாதிச்சு காட்டி விட்டுட்டு போயிட்டியேம்மா. ஐயோ, எங்க பேரனை எங்க கிட்ட கொடுத்துட்டு நீ போயிட்டியேம்மா. கீர்த்தி, அம்மாடி கீர்த்தி. ஐயோ, என்னங்க யாருன்னு தெரியாம எனக்கு உதவி பண்ணலாம். தனக்கு நடந்தது இன்னொருத்திக்கு நடந்துட கூடாதுன்னு தேடி வந்து உதவி பண்ணலாம். அவளுக்கு பதில் உதவி பண்ணணும்னு நினைச்சுதாம நான் இப்படி பண்ணேன். ரோஹித் வெளில வரணும்னு இந்த கல்யாணம் நடக்கணும்னு கண்டிஷன் போட்டேன். இந்த கல்யாணமே உயிரை பறிக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் இப்படி ஒரு கண்டிஷனே போட்டிருக்க மாட்டேம்மா. ரோஹித்தை திருத்தவே முடியாது. நாம எல்லாரும் அவனை ஒதுக்கி தள்ளினோம். தன்னாலுமே இல்லாத அன்பால 2 நாள்ல அவனை திருத்தி காட்டணும். திருந்தனவனோட சேர்ந்து வாழாம போயிட்டான். போயிட்டாமா. கீர்த்தி என்ன விட்டுட்டு போயிட்டாடா. என்ன விட்டுட்டு செத்து போயிட்டாடா. கல்யாணம் பண்ணிக்காம அவளை நான் கொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கல. கடைசியில கல்யாணம் பண்ணி நானே அவளை கொண்டுட்டேன். நான் கொலைகாரன். நான் மனுஷனா இல்ல. ஐயோ, நான் கொலைகாரன். யாரு என் கீர்த்திய கொண்டது? யாரு சொல்லுங்க. யாரு? அவங்களை சல்லி சல்லியா வெட்ட பண்ண விட மாட்டேன். சொல்லுங்க யாரு? உன் வாழ்க்கைக்கு ஒளி வந்துச்சு நினைச்சிடா. இப்படி மொத்தமா இருண்டு போகும்னு எனக்கு தெரியாம போச்சுடா. யார்த்தி இதுக்காக இப்படி கஷ்டப்பட்டோம். நல்ல நாளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோமே. வாழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவன் வாழ்க்கையே இப்படி அஸ்தமம் ஆயிடுச்சு. பொழுது சாயத்துக்கு முன்னாடி என் பையனோட வாழ்க்கை இப்படி சாய்ச்சு. தம்பி சார், ஆனது ஆயிப்போச்சு. இனி மத்த காரியங்களை நடத்த வேண்டாமா? இனி நடத்துறதுக்கு என்னங்க இருக்கு? பாடியை எங்க கொண்டு போறதுன்னு முடிவு பண்ணா தானே அடுத்த ஆக வேண்டிய காரியம் என்னன்னு பார்க்க முடியும். என்னங்க இது கேள்வி? எங்க கொண்டு போறதுன்னு கேக்குறீங்க? அவ எங்க வீட்டு பொண்ணுங்க. எங்க வீட்டுக்கு தான் கொண்டு போனோம். இல்ல, வீட்டுக்கு கொண்டு போகணுமான்னு. ரொம்ப அசாதாரணமான சூழ்நிலை, துர்மரணம். என்னதான் உங்க வீட்டு மருமகளா இருந்தாலும் கல்யாணத்தை கட்ட முகூர்த்த கால் அவுக்கிறதுக்கு முன்னாடி டெட் பாடியை கொண்டு போறது அவ்வளவு சரியில்லை. அது மட்டும் இல்ல, போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடிய வீட்டுக்குள்ள கொண்டு போறது அவ்வளவு சரியில்லை. நேரா கிரிமேஷன் கொண்டு போறதுதான் பெட்டர். நீ என்னப்பா சொல்ற கேசவ்? நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? இதெல்லாம் எனக்கு என்ன தெரியும்? அம்மா கிட்ட கேளுங்க. அம்மா சரின்னு சொல்லிட்டாப்பா. அப்படின்னா இங்க இருந்தே எடுத்துடலாம்ப்பா. நீங்க சொன்ன மாதிரி இங்க இருந்து எடுத்துடலாம். கொல்லி வைக்கிறது செத்து போனவளோட புருஷன் என் பேரு ரோஹித். அவன் தான் கொல்லி வைக்கணும்.
கீர்த்தி